அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், அக்காவினுடைய ரசிகனாக நீண்ட காலம் பாடல்களை ரசித்துக்கொண்டே இருக்கிறேன். ரசித்திருக்கிறேன் என்று சொல்றதை விட ரசித்துக்கொண்டே இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல அந்த பாடல்களில் இருந்து இன்றைக்கு அக்கா பாடுற இந்த பாடல் வரைக்கும் என்னுடைய ரசனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வந்தது. அதை தாண்டி மதம் என்பது முக்கியமான ஒன்று அல்ல. யாருக்குமே மதம் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டியது அல்ல. மனிதம் என்பதே இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. காரணம், எல்லோருக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் யாரும் மதத்தை வைத்து ஒரு பிரச்சாரம் அல்லது ஒரு தனி ஆட்சி செய்யக்கூடாது. மதம் யானைகளுக்கு மட்டும்தான் மதம் வரும். மனிதர்களுக்கு எப்பொழுதும் மதம் என்பது ஒரு வெறியாக வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மட்டுமல்லாமல் நாங்கள் மனிதர்களாக நாங்கள் அனைவரும் பாவிகள். ஆகவே இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்காக, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களுக்காக, பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்காக என்று சொல்லி தனித்தனியாக யாரும் மரித்து போகவில்லை. பொதுவாக மனுக்குலத்துக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அவை நாங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கடவுளுக்கு. அது மட்டுமல்லாமல் சபை விசுவாசிகளாக நான் இந்த இடத்திலே கண்ட ஒரு சின்ன குறையினை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய சகோதரன் ஆக மாத்திரமே இந்த குறையினை நான் பகிர்ந்து கொள்கிறேன். யாரும் பிழையாக எண்ணக்கூடாது. நீங்கள் வருகின்ற பொழுது, இந்த சபைக்குள்ளே வருகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகளை வெளியிலே கலட்டி வைத்துவிட்டு தர வேண்டும். நீங்கள் ஆமேன் சொல்லுகின்ற பொழுது, ஆமேன் சொல்லுகின்ற அந்த சத்தம் இந்த கிராமத்தையே, இந்த சபையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அது உரத்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற சத்தம் சபைக்குள்ளேயே எல்லோருக்கும் கேட்கிறதா என்றால் இல்லை. அவை ஹல்லேலூயா சொல்லுகின்ற பொழுது, ஆமேன் சொல்லுகின்ற பொழுது அந்த சத்தமானது இந்த கிராமத்தை, இந்த மாவட்டத்தை, இந்த தேசத்தை, சர்வதேசத்தையும் உங்களுடைய சத்தம் மாத்திரமே ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் கொண்டு வரும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கடவுளுடைய காரியத்தில் அனைவரும் தெளிவாகவும் ஒரு ஈடுபாட்டோடும் ஒரு சரியான கட்டுக்கோப்போடும் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரிப்பும் உயிர்த்தெழுதலும் உண்மைப்படுத்தப்படும், பூரணப்படுத்தப்படும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து அனைவருக்கும் நன்றி கூறி, பலரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பல ஊழியக்காரரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு பேச கிடைத்த வாய்ப்புக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். சகோதரி தவமலர் உடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறப்புற்று விளங்க வேண்டும். எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடல் என்று சொல்லுகின்ற எல்லா வகையிலும் எங்களுக்கு எல்லாம் ஒரு கலைத்துறையிலே, கல்வியிலே மற்றும் கடவுளுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி பல வகையிலும் எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அக்கா. நினைத்தால் பயம்பர். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் மனதுக்குள்ளே அக்காவை நினைக்கின்ற பொழுது பயம் இருக்கிறது. காரணம், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இப்படி அல்ல இப்படி வரும் என்று சொல்லி கொடுக்கின்ற ஒரு சில நபர்களில் தவமலர் அக்காவுக்கு என்றுமே ஒரு முக்கிய இடம் என்னுடைய மனதில் இருக்கிறது. அவை அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல ஒரு கலைஞரை உங்களோடு வைத்திருக்கிறீர்கள், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை சரியாக பின்பற்றி நீங்களும் எதிர்காலத்தில் தவமலர் அக்காவை பார்க்கிலும் உயர்ந்த நிலையை அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என கேட்டு, பாடல் பாடிய இசையமைத்த அனைத்து கலைஞர்களையும் அன்போடும் பணிவோடும் பரிவோடும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே,
நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. போல பேசு இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாடு. கிளி போல பேசு இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாடு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.